guys, assalamu alaikum. Welcome to Souls of Mehendi channel. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 14ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ், அதாவது வைன்ஸ்லேயே எத்தனை விதம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நேற்று கிளாஸ் போட முடியல, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பாருங்கள், நான் வந்து ஒரு வேவ் மாதிரி போட்டிருக்கேன். லைனே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வேவ் மாதிரி போடுங்க. இதுதான் ப்ரைடலுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் சம்திங் 6 or 4ன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு டியர் ட்ராப் வரலை அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டியர் ட்ராப் அண்ட் வைன்ஸ் ஆர் த மெயின் எலமெண்ட் ஆஃப் மெஹந்தி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டியர் ட்ராப்பும் வைன்ஸும் தெரியாமல் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டிசைனுக்கும் சேம். இந்த வைன் வந்து இந்த வேவ் மாதிரி இருக்குது. இந்த டிசைன் வந்து மாறவே மாறாது, எல்லாத்துக்கும் இது தான். இதில் பாருங்கள், இந்த வைனில் டியர் ட்ராப்லேயே ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட்டி டியர் ட்ராப், அதுக்கு மேலே மீடியம் டியர் ட்ராப், அதுக்கு மேலே லார்ஜ் டியர் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைரல் போடுறேன். இதே ரிப்பீட்டு, ஒரு சின்ன டியர் ட்ராப், மீடியம், லார்ஜ், ஸ்பைரல், ஒரு சின்ன டியர் ட்ராப்பு, மீடியமும், லார்ஜ், ஸ்பைரல். ஸோ இதே வந்து 2 சைடுமே நான் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த டிசைனும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெஹந்தி வந்து நிறைய பேருக்கு டக்குன்னு ரொம்ப பெருசாக வருது சொல்கிறீங்க. ஸோ டிப்பு வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து செல்லோ டேப் ஹேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், இப்போ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒல்லியாக வந்து வரும். ஸோ தேர்ட் பாருங்கள், சேம் வேவ் போட்டுட்டு மேலே செகண்டில் போட்ட மாதிரியே ஒரு சின்ன டியர் ட்ராப்பு, மீடியமு, லார்ஜ் போட்டுட்டு 3 டாட் வைக்கிறேன். இதே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபோர்த்து பாருங்கள். ஸோ ஃபோர்த் வந்து நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சின்னதாக நல்லா கொஞ்சம் லாங்காக கோடு போட்டு டாட் வச்சு இழுக்கிறேன், ஓகேங்களா? அதாவது பேசிக்காக வைன் போடுறேன். ஸோ வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு கோடு போட்டு அப்படி டாட் வச்சு இழுக்கிறேன். நான் இழுக்கும்போது நிறைய பேர் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. என்னென்னா அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஷார்ப்பாக இழுக்கிறேன். நான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது என்னோடது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் கர்வும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா நீளமாக போயிருக்கு, தெரியுதுங்களா? வைன் எப்போவும் போடுற வைனை விட இது நான் நல்ல நீளமாகவும் ரொம்ப கர்விக்காகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் வைன். செகண்ட் வைன் டிசைன் பாருங்கள், சேம் வேவ் மாதிரி போட்டுட்டு இது வந்து கோடு இருக்குல்ல, அந்த வேவ் மாதிரி போட்டு கோடுக்கு ஒட்டியே நான் என்ன பண்ணுறேன், அந்த லீஃப் போடுறேன், வைனோட லீஃப் போடுறேன், புரியுதுங்களா? ஸோ அந்த கோடு ஒட்டியே போடுறேன். அதுவும் சைஸை பாருங்களேன், ரொம்ப சின்னதாக போடுறேன். அந்த லீஃப் வந்து ரொம்ப சின்னதாக போடுறேன். அதோடைய எட்ஜ், அதாவது முடிகிற இடம் வந்து ரொம்ப கர்வாக இல்லாமல் கொஞ்சமாக போடுறேன். ரொம்பவும் இழுக்காமல் ரொம்ப குட்டியாக வைக்காமல் ரொம்ப மீடியமான சைஸில் போடுறேன். அண்ட் இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. ஆனால் மேலே ஃபோர்த் ஒன்று பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு கோடு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய லீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் அந்த கோடு அந்த வேவோடே சேர்ந்த லீஃப் மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் பெரிய வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷனை பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. நீங்கள் வந்து ரெண்டையுமே ஒரே மாதிரி போட்டிங்கன்னா ராங்கு தான் அது. ஸோ சிக்ஸ்த்து பாருங்கள், மேலே போட்டு பார்த்திங்களா வைன், அதே மாதிரி நல்லா நீளமாக நல்லா கர்வாக ஒரு இது அந்த லீஃப் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைரல் மாதிரி போடுறேன். அதாவது ஒரு டியர் ட்ராப்பே வந்து ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு லைட்டாக டாட் வச்சு முடிச்சிடுறேன். நல்லா பாருங்கள், ஒரு டியர் ட்ராப் மாதிரியே போடுறேன். பட் ஆனால் சின்ன டியர் ட்ராப் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக லைட்டாக போட்டு ஒரு கர்வ் மாதிரி போய் டாட் வச்சு வளைக்கிறேன். அப்புறம் ஒரு வைன் லீஃப் போடுறேன். அப்புறம் வந்து ஒரு கர்வ் போட்டு டாட் வச்சு வளைக்கிறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அரபிக் டிசைன்ஸுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 7th போகலாம். ஸோ சேம் வைன் டிசைன் போட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பைரல் கொடுத்துட்டு
அதுக்கு ஆப்போசிட்டில் லீஃப் போடுறேன். சாதாரண ஒரு லீஃபு போட்டுட்டு நம்ம மேலே பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 கோடு போடுறேன். எப்படி நம்ம டியர் ட்ராப்புக்கு ஒரு சின்னது, ஒரு பெருசு, அதுக்கு மேலே பெருசு, அதே மாதிரி ஒரு லீஃப் போடுறேன். போட்டுட்டு ஒரு 3 கோடு, அது வந்து அந்த லீஃபோட சைஸ் இருக்கணும். அந்த லீஃபோட சைஸ் மாதிரி இருக்கணும். அந்த லீஃப் எப்படி கர்வாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த லைனும் கர்வாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அந்த லீஃப் வந்து ஒரு கர்வாக இருக்கா, அந்த கர்வை சுற்றியே நீங்கள் வந்து லைன் போடணும். புரியுதுங்களா? இதே டிசைனை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சைடு ஸ்பைரல் போடுறேன், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து லீஃப் போடுறேன். அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே என்ன பண்ணுறேன், கோடு போடுறேன். அண்ட் வந்து லீஃபில் ஒரு சைடு, ஒரு ரைட் கார்னர் ஒரு லெஃப்ட் கார்னர் உங்களுக்கு எது வசதியோ அந்த சைடு, ஒரே ஒரு சைடு மட்டும் டார்க் பண்ணுறேன் லீஃபை. ஒரு சைடு வந்து நார்மலாக 1 லைனில் வச்சுருக்கேன், இன்னொரு சைடை டார்க் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா? இதை பார்த்து பொறுமையாக போடுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 8th டிசைன் பாருங்கள். வேவ் போட்டுட்டு டியர் ட்ராப் இருக்கையா, அந்த டியர் ட்ராப் மாதிரி போடுறேன். அதே மாதிரி டியர் ட்ராப்பே வந்து என்ன ஃபில் பண்ணாமல் ஒரு ரவுண்டு போடுறேன். அப்புறம் 2 டியர் ட்ராப், அப்புறம் டியர் ட்ராப்லேயே ரவுண்டு போடுறேன். ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி போடுறேன். அண்ட் வந்து 2 டியர் ட்ராப் போடுறேன். அப்புறம் ஒயிட் கலரில் டியர் ட்ராப் போடுறேன். ஐ மீன் ஒயிட் கலர்னால் கொஞ்சம் ரவுண்டாக ஸ்பேஸை வந்து விட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கர்வாக வளைச்சி ரவுண்டாக விட்டு வைக்கிறேன். அது கையில் பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின் கலரும் தெரிஞ்சு கொஞ்சம் டார்க் பண்ணி லைட் பண்ணி டார்க் பண்ணி லைட் பண்ணி போடுறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு கோடு, பட் என்னென்னா கொஞ்சம் வளைச்சி போடுறேன். எப்படின்னா ஒரு பெரிய கோடு, சின்ன 2 கோடு, பெரிய கோடு, சின்ன 2 கோடு, பெரிய கோடு, சின்ன 2 கோடு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. அந்த வேவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எப்படி கர்வாக போடலாமோ அந்த மாதிரி போடுங்க, சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அது கோடு மாதிரி இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கர்வ் பண்ணி போடுங்க. ஒரு சீக்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி மாதிரி போடுங்க. கொஞ்சமாக கர்வ் பண்ணி போட்டுட்டு அந்த பெரிய பெரிய கோடு போட்டு பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒரு டாட் வைங்க. அடுத்து இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரியான லீஃபு. இந்த லீஃப் மாதிரி போட்டுட்டு, அதாவது லைட்டாக கர்வ் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது, நம்ம பொட்டுலாம் வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு ஒரு கர்வ் மாதிரி ஹார்ட்டுக்கு போடுவோம் இல்லைங்களா, ஹார்ட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ஹார்ட் போடுற மாதிரி போட்டு, அப்புறம் ஒரு சின்ன டியர் ட்ராப், மீடியம், லார்ஜ் போடுங்க. அப்புறம் வந்து திருப்பி ஹார்ட் போடுற மாதிரி ஒரு டியர் ட்ராப் மாதிரியே கொஞ்சம் பெருசாக போடுங்க. வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கும். பேசிக்காக பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்கணும், ஒரு சைடு மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 11th டிசைன் பாருங்கள். இது வந்து சேம் வந்து டியர் ட்ராப் வைனுக்கு போடுற அந்த லீஃப் நல்லா நீளமாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன், ஒரு குட்டி டியர் ட்ராப், நடுவில் பெருசு, திருப்பி பக்கத்தில் 3rd ஒன் வந்து குட்டி. அது ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஒரு குட்டி, ஒரு லார்ஜ் நடுவில், அதுக்கு பக்கத்துலேயே குட்டி, ஒரே சைஸில் போட்டிங்க. அது வந்து இந்த 3 லீவ்ஸும் சேர்ந்தாப்பில் இருக்கும் பார்த்திங்களா, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரெயிட்டுன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வைனும் டியர் ட்ராப்பை வந்து 3 ஒன்றா போடுங்க. அப்புறம் 3 வைனையும் சேர்த்து ஒன்றா போடுங்க. ஒரு பெரிய வைன் போடுங்க, அப்புறம் டியர் ட்ராப் வந்து 3 சேர்ந்து ஒன்றா போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 12th டிசைன் பாருங்கள். இது வந்து வாட்டர் ட்ராப்பே வந்து அப்படி கிட்ட போடுங்க. வாட்டர் ட்ராப் மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லலாம், ஹார்ட்டுக்கு போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம், எண்ணு கூட சொல்லலாம், ஒரு கர்வாக இருக்க மாதிரி எண்ணுன்னு சொல்லலாம். ஸோ 2ஐயும் சேர்த்து நீங்கள் 2 ஐ மீன் வேவில் வந்து வேவ் மாதிரி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து 2ஐயுமே நீங்கள் சேர்த்து போடும்போது அது ஹார்ட் மாதிரி இருக்கும். அந்த சைடும் இந்த சைடும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஹார்ட் எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி. அதே 12th டிசைனே நம்ம என்ன பண்ண போகிறோம், 13க்கு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ மேலே லீஃப் போடுறோம், கீழே லீஃப் போடுறோம். அழகாக இருக்கும். அது 2மே அப்படி சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்கும்.
அண்ட் வந்து 15th and 16th இஸ் யுவர் ஹோம்ஒர்க். அந்த ஹோம்ஒர்க்கில் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்டுங்க. 15 and 16 வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு போட்டு அனுப்பணும். ஸோ உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தெரியுதோ அதை போட்டு அனுப்புங்க. ஸோ 14 பார்க்கலாம். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அப்புறம் வந்து வைன்ஸ்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் நீளமாக அந்த ஸ்பைரலை சுற்றி கோடு போட்டு ஒரு வைனுக்கு போடுறேன். அந்த லீஃப் போடுறேன், 3 லீஃப் போடுறேன். அண்ட் சேம் அதே கீழேயும் பண்ணுறேன். ஒரு ஸ்பைரல் போடுறேன், ஒரு 2 வைன் போடுறேன், அதுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் போடுறேன், ஒரு 2 வைன் போடுறேன், அதுக்கு மேலே வந்து ஒரு 2 வைன் போடுறேன், ஸ்பைரல் போடுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 15, 16 மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.